மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை தனது தாயிடம் காண்பித்து திமுக வேட்பாளர் கனிமொழி மகிழ்ச்சி தெரிவித்தார். தூத்துக்குடியில் திமுக சார்பில் களம் கண்ட கனிமொழி சுமார் 5.5 லட்சம் வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இதனையடுத்து வெற்றி சான்றிதழை பெற்ற அவர் அதனை தமது தாயிடம் காண்பித்து அகமகிழ்ந்தார். தொடர்ந்து தமிழச்சி தங்கப்பாண்டியன், ராபர்ட் புரூஸ், அருண் நேரு ஆகியோர் கனிமொழியை சந்தித்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மக்களவை தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்புக்கு நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் மதிப்பளிக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கேட்டுக்கொண்டுள்ளார். பாரதிய ஜனதா கட்சி தார்மீக ரீதியாக ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கிடையாது. நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு போன்ற மதிப்புமிக்க தலைவர்கள் ஆதரித்தால் தான் கூட்டணி அமைக்க முடியும், ஆட்சி அமைக்க முடியும். இல்லை என்றால் அந்த வாய்ப்பில்லை. அவர்களுக்கு நாங்கள் சொல்லுகிற வேண்டுகோள், மக்களின் தீர்ப்பிற்கு மதிப்பளியுங்கள். நீங்கள் மதிப்பிற்குரியவர்கள். நிதிஷ்குமார் எடுத்துக்கொண்டால் ஒரு மிகச்சிறந்த தேசபக்தர், ஒரு பழைய சோசியலிஸ்ட். அவர் சோசியலிச பாதையை ஏற்றுக்கொண்டவர். சர்வதிகாரத்தையோ பாசிசத்தையோ நிச்சயமாக அவர் ஏற்க மாட்டார். அப்படிப்பட்ட தலைவர். அதே போல் இங்கே சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஏற்கனவே இந்த அணிக்கு 96 என்று கருதுகிறேன். இந்த அணியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து மிக சிறப்பாக செயல்பட்டவர். கலைஞர் அவர்களோடு இருந்து மிகச்சிறப்பாக செயல்பட்டவர். அவர்கள் மக்களின் தீர்ப்பு குறித்து அவர்கள் நல்ல ஞானம் உள்ளவர்கள், மக்களின் தீர்ப்புக்கு மதிப்பளிக்கக்கூடியவர்கள். அந்த முறையில் அவர்கள் பரிசீலிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். மாநில கட்சியாக ஒரு கட்சி அங்கீகாரம் பெற ஒரு மாநிலத்தில் நடைபெறும் மக்களவை தேர்தலில் 6% வாக்குகள் மற்றும் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் சிதம்பரம், விழுப்புரம் ஆகிய 2 தொகுதிகளிலும் விசிக வெற்றி பெற்றுள்ளதுடன் 8%த்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றுள்ளதால் மாநில கட்சிக்கான அங்கீகாரத்தை பெறவுள்ளது. அதே சமயத்தில் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் தோல்வி அடைந்துள்ள தேமுதிக மற்றும் பாமக கட்சிகள் மாநில கட்சி அந்தஸ்தை இழக்க உள்ளன. தங்கள் இலக்கு 20% என்றும் 2026 நேர்மையான அரசியலை முன்னெடுக்கப் போவதாகவும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். தமிழகத்திலே பண அரசியலை தாண்டி தேசியத்தை மலர வைக்க வேண்டும். ஷார்ட்கட் எடுக்காமல் இந்த கட்சியை வளர்த்தணும்னா இன்னும் கடுமையாக உழைக்கணும். ஸோ இன்றைக்கி 11% கொடுத்துருக்குறாங்க. எங்களுடைய இலக்கே 20%. பெரிய இலக்கு வச்சு தான் நாங்கள் வேலை செஞ்சோம். போன டைம் இவ்வளோ வாங்கியிருக்கோம், இன்னும் 3% ஜாஸ்தி பண்ணலாம் அப்படிங்கிற இலக்கு கிடையாதுங்கண்ணா. கம்பைண்டாக பண்ணதே இன்னும் 8 மடங்கு அதிகப்படுத்துவோம், 9 மடங்கு அதிகப்படுத்துவோம்னு ஒரு பெரிய இலக்கு வச்சோம். அதே போல் குறுக்கு வழி இல்லாமல் இப்போ நாங்கள் எடுத்திருக்கிறத சோர்வடையாமல் அதை 2026 நாங்கள் முன்னெடுக்கணும். இன்னொரு கட்சிகள் செய்யக்கூடிய தவறுகளை நாங்கள் செய்ய விரும்பலை. அதனால் 2026 ஒரு நேர்மையான அரசியலை முன்னெடுக்க போகிறோம். இதுவரை சரித்திரத்தில் வாங்காத ஓட்டு கோயம்புத்தூரில் வாங்கியிருக்கோம். கோயம்புத்தூரில் அதிமுகவை பொறுத்தவரை டெபாசிட் ஜஸ்ட் வாங்கியிருக்காங்க. 16.6% டெபாசிட், 17% வாங்கி டெபாசிட்டை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூரில் 10க்கு 9 எம்எல்ஏ அதிமுக இருக்கிறார். அதிமுகவினுடைய கோட்டை கோவைன்னு உங்களுக்கு தெரியும். இதையெல்லாம் நாங்கள் சாதனையாக பார்க்குறோம். இதெல்லாம் எங்களுடைய சாதனை. அதே நேரத்தில் ஏற்கனவே சொல்லது போல் நேர்மையான ஒரு வழியில் நடக்கணும்னு நினைக்கிறோம். அதற்கு ஷார்ட் டேர்மில் ரிசல்ட் இல்லைன்னா கூட எங்களை மாற்றிக்கொள்ளாமல் அந்த பாதையில் பயணிக்கணும்னு நினைக்கிறோம். இதையெல்லாம் வெற்றியாக தான் பார்க்கணும். வாங்கியிருக்கக்கூடிய வாக்குகள் ஒரு வெற்றி தான். 3 முனை போட்டி தமிழகத்தில் முதல் முறையாக பல இடத்துல நடத்தியிருப்பது வெற்றி தான். பெரிய கட்சிகளுடைய வாக்கு சதவீதத்தை கீழே கொண்டு வந்திருக்கோம், அது வெற்றி தான். திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி 72.65% வாக்குகள் வித்தியாசம் பெற்ற ஒரே வேட்பாளர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். 14 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை கொண்ட தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் திமுக எம்பி கனிமொழி போட்டியிட்டார். இந்த தொகுதியில் 66.88% வாக்குகள், அதாவது 9,75,468 வாக்குகள் பதிவாகின. இந்நிலையில் கனிமொழி 5,40,729 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். கனிமொழியை எதிர்த்து போட்டியிட்ட 27 வேட்பாளர்கள் டெபாசிட் இழந்தனர். கடந்த முறை தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட்டு 3,47,000 வாக்குகள் வித்தியாசத்தில் கனிமொழி வெற்றி பெற்ற நிலையில் இம்முறை 3,92,738 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். தூத்துக்குடி தொகுதியில் மற்ற வேட்பாளர்களை விட 72.65% வாக்குகள் வித்தியாசம் பெற்ற ஒரே வேட்பாளர் என்ற பெருமையை கனிமொழி பெற்றுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.